பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் மாறாது. இந்த 7வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 7வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். 7வது மாதம் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வாழ வைக்கிற கிருபை செய்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் கொடுத்த ஒரு மகா பெரிய ஒரு கிருபை. அந்த கிருபையில நாம் இருக்கணும்னா அவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ பேர் சொல்லலாம், இந்த நாள் நான் பார்க்கறது நான் செய்த புண்ணியம், நான் செய்த இது எதுவுமே அல்ல, கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபை. நிறைய பேர் சொல்றது அதுதான், நான் ஏதோ ஒரு புண்ணியம் செய்து அதனால தான் இந்த மாதத்தை காண கிருபை செய்யற பார்க்கிறேன், இந்த நாள் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் உண்மையான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாளை கொடுத்தது ஆண்டவருடைய கரம் மாத்திரம்தான், அவருடைய கிருபை மாத்திரம். எத்தனையோ பலவீனங்களில, போராட்டங்களில, நெருக்கத்துல, வேதனையில இன்னைக்கு அநேக பேர் மரிச்சு போயிருக்கலாம், அநேக பேர் காணாமல் போயிருக்கலாம், அநேக பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் நம்ம இது முதலாய் வழி நடத்தி இந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். என்னென்று சொன்னால் அவருடைய கிருபை மாத்திரம் தான் இது முதலாய் நம்மை வாழ வைக்கிறது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா இனி வரைக்கும் நாம இல்லை. நம்புறீங்களா? அவர் கிருபை இல்லைன்னா இனி வரைக்கும் நாம இல்லை. எவ்வளவு பெரிய பலவீனம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை, அவமானம், துக்கம், தாங்க முடியாத, மனுஷனிடத்துல சொல்ல முடியாத பல காரியங்கள் நம்ம இருதயத்துல புதைந்து கிடக்குது. அதை தோண்டனா அதோட கண்ணீருக்கு அளவே இல்லை, வேதனைக்கு அளவு இல்லை, வார்த்தைக்கு அளவு இல்லை. எத்தனையோ பாரம் நம்ம இருதயத்துல அப்படியே நம்மை அழுத்தி வைத்திருக்கலாம். வெளியே சொல்ல முடியல. சொன்னா யாராவது என்ன எதையாவது நினைச்சிருவாங்களோ, என்னை குறித்து தாழ்வா நினைச்சிருவாங்களோ, தரம் புரண்டு பேசுவாங்களோ, வார்த்தைகளை விடுவாங்களோன்னு சொல்லி நாம வெளியே சொல்ல பயந்துட்டு நம்ம இருதயத்திலேயே நம்ம புதைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாராவது எதனா சொல்லிட்டா என் இருதயம் தாங்காது. நம்ம இருதயத்துல 1000 கவலைகள் இருந்தாலும் நம்ம மனுஷனுக்கு முன்னால நம்ம சிரித்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மறைச்சு சிரிச்சுட்டே நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆனா நம்ம இருதயத்துக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் நமக்குள்ள எவ்வளவு வேதனை, எவ்வளவு கவலை, எவ்வளவு பாரம், எவ்வளவு நெருக்கம். ஆனாலும் இதன் மத்தியில நான் இனி வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன், இனி வரைக்கும் நான் தடம் புரளாம விழாம இருக்கிறேன். காரணம் என்ன ஆண்டவரே? என்ன காட்டில நிறைய பேர் பல வியாதியில, பல பலவீனத்துல, பலவீனமே இல்லாத சூழ்நிலையில கூட மாண்டு போகிற ஒரு காரியம் இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? சின்ன ஒரு பலவீனம் தான், தலைவலின்னு உட்காருறான், செத்து போயிடுறான், தண்ணி குடிக்கிறான், செத்து போயிடுறான், அப்படியே சேர் மேல சாயிறான், செத்து போயிடுறான். ஆனாலும் எவ்வளவு பெரிய பலவீனத்திலும் இன்றைய வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. பல சோதனைகள் நம்ம மத்தியில் இருக்கலாம், ஆனா அந்த சோதனையிலும் இன்னைக்கு நம்ம ஜெயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேல் வைத்த மகா பெரிய ஒரு தயவு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தா நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே அவருக்காக நம்ம செய்யல. ஆனா அவர் நமக்காக எவ்வளோ செய்திருக்கிறார் இல்ல? அதுதான் உண்மை. இந்த தெய்வத்தை போல இந்த உலகத்துல எந்த தெய்வமும் கிடையாதுங்க. இது நிறைய பேர் உணர்ந்து கொள்ளணும். இந்த தெய்வத்தை போல நிறைய பேர் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளாம நிறைய பேர் பட்டம், பதவி, பணம், பொருள் எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம், தேடி கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் பெரிது அல்ல. உண்மையான தெய்வம் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறவன் தான் சிறந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல, நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நான் மிகப்பெரிய உலகத்துல உயர்ந்தவன், நான் தான் இந்த உலகத்துல சிறந்தவன், என்ன போல யாருமே இல்லை. உண்மையை சொல்றேன், ஒரு மனுஷனால செய்ய முடியும், இன்னொரு மனுஷனால செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் செய்ய முடிகிறத மனுஷனால செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் பூட்டப்படாதபடி திறக்கிற இடத்துல வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. பாதாளத்துல திறவுகோல் உடையவரே அவர்தான். அவரை போல நல்ல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்போ அந்த சிறந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கிறவன் தான் ஒரு சிறந்த ஒரு மனிதன். நான் சொல்ற ஒரு காரியம் அதுதான். நம்ம சொல்றீங்க, நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு தெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா நாம ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களா நம்ம மாறிடுவோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளா நம்ம மாறணும். சொல்ல இந்த காரியத்துல நம்ம எல்லாருமே பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நாளை காணாம, இந்த நாளை அனுசரிக்காம, இந்த நாளை ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தாம எத்தனையோ பேர் பல காரியங்களில் இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் நம்மை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலதான், யாரையும் குற்றப்படுத்த முடியாது சூழ்நிலைகள். ஆனாலும் நம்மள ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை சொல்றேன். ஆனால் நம்மை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்ய தீர்மானம் வச்சுட்டாருன்னா முடிவு பரியந்தம் அவர் தீர்மானம் மாற. அந்த தீர்மானத்தை பெற்றுக்கொள்ள நாம நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில போய் விழ போறோம்னு அர்த்தம். ஆண்டவரை விட்டு நம்ம மறந்து தூர போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாடுகளில நம்ம விழ போறோம்னு அர்த்தம். ஆனா நம்ம ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம சரீரமோ நம்ம எண்ணங்களோ ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம இருதயமோ ஆண்டவர் விட்டு தூரம் இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வாழவே முடியாது. பிரச்சனைகள் வரும். நான் 2 நாளைக்கு முன்னாடி உண்மையா சொல்ல பயத்தோட தான் இருக்கிறேன். இந்த 2 நாள்ல என் இருதயம் அவ்வளோ பயம், அவ்வளோ நடுக்கம், அவ்வளோ வேதனை. அப்படியே நினைச்சாவே ஒவ்வொரு சர்ச்சையும் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் அந்த மனுஷனுடைய முகம் தான் ஞாபகம் வருது. என் திருமணத்தை நடத்தினவர், நம்ம திருமணத்தை நடத்தினவர் அவர் தானே? இல்லைல்ல, என் அக்காவோட திருமணத்தை நடத்தினவர், என் அண்ணனோட திருமணத்தை நடத்தினவர். இன்னைக்கு அவரு வேலூர் ஜெயில இருக்கார். எவ்வளவு பெரிய வேதனை. மிகப்பெரிய ஒரு ரெவரண்ட் சிஎஸ்சி போதகர். இன்னைக்கு பாருங்க அவரு வேலூர் ஜெயில இருக்கார். காரணம் என்ன? பாவனை ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கான, இருதயம் ஆண்டவரோடு தூரம் இருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை. அரகுணம் பகுதியில் 5 வருஷம் 10 வருஷம் எத்தனை எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் ஊழியம் செஞ்சவர் எல்லா சபையிலும். நல்ல ஒரு தேவ மனிதன், ஸ்ட்ரிக்டான ஒரு மனுஷன். அதாவது எதில ஸ்ட்ரிக்டா இருக்கிறோமோ இல்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்துடணும். அது நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்குது. ஆண்டவரே இப்படி ஒரு வேதனை. எனக்கு வாழ்க்கை நிர்மூலம், அப்படியே வாழ்க்கை நிர்மூலமாச்சு, ஒட்டஞ்சு போச்சு சுக்குனூரா. பிள்ளைங்க ஒரு மூலை, மனைவி ஒரு மூலை, இவர் ஒரு மூலை. இதனால்தான் வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. எவ்வளவு பெரிய வேதனை. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு இல்லைன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்க மாட்டார். அப்போ நம்முடைய இருதயம் எல்லாம் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எதுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுக்கிறாங்க? இதுல நான் உன்னை பலப்படுத்துவேன், இது போல ஆசீர்வாதங்களை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், இதை நீ சுதந்திரிக்கணும்னா நீ என் கூட இருக்கணும். புரியுதுங்களா? இதை நீ சுதந்திரிக்கணும்னா என் கூட நீ வரணும், என் நேசிக்கணும், என்னை விசுவாசிக்கணும், என்னை நம்பணும், என் மேல நீ பற்றுதலா இருக்கணும், எனக்கு பயந்து வாழணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கணும் வேதம் சொல்லுது. நம்ம மனுஷனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, தேவ பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். தேவ பயம் எங்க அற்று போகுதோ அங்க கிருபையும் அற்று போகும். தேவ பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து விலகி போகுதோ அங்க கிருபையும் விலகி போயிடும். அப்ப தேவனுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயமா வேணும். எதை செய்தாலும் ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். எதை பார்த்தாலும் ஆண்டவர் என் கண்களுக்கு முன்னால இருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். நான் எதை பேசினாலும் என் நாவில ஆண்டவருடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லி நம்ம பயப்படணும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு யாருக்கு நம்ம பயந்து வாழறோமோ இல்லையோ ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழ. அதனால உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். நான் ஏன் தெரியுமா கடினமா இந்த சத்தியத்தை கடினமா பேசினாலும் கடினமா ஏன் பேசுறேன்? சில நேரத்துல ஏன் நான் வாக்குத்தத்தத்தையும் சொல்றேன், ஆண்டவர் சொல்றதையும் சொல்றேன். ஆண்டவர் கடினமா பேச சொல்லும் போது கடினமா பேசுறேன் அப்படின்னா நாம ஆபத்திற்கு விலகி வாழக்கூடிய காலம். எதுலயும் நம்ம போய் மாட்டிக்கொள்ள கூடாது. புரியுது? எதுலயும் போய் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. அதுக்காக தான் இந்த சத்தியத்தை இன்னைக்கு நிறைய பேர் பூசி முழுகிற சத்தியத்தை பேசுறாங்க. அந்த பூசி முழுகிற சத்தியம் ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கவே ஆக்காது. சத்தியம்னா சத்தியம் தான். அது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அது புரட்டு பேசுகிறதுக்கு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கும் இல்லை, மாத்தி பேசுகிற அதிகாரம் ஒரு மனுஷனுக்கும் இல்லை. சத்தியமா சத்தியம் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஆத்மா சதறி போயிருமேன்னு சொல்லி அவர்களுக்கு ஏற்றாறு போல வசனத்தை பேசுகிற காலங்கள் உண்டு, சபைகள் உண்டு. நான் குறை சொல்லல, நான் என்ன சொல்றேன், ஆண்டவருடைய இந்த இங்க நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது நாம் அல்ல, ஆண்டவர். நிக்கிறது நாம் அல்ல, ஆண்டவர். இந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். மனுஷனுக்காக நம்ம ஊழியம் செய்ய, ஆண்டவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். அப்ப நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக தான் நம்ம இருக்கணும். அதனால தான் நான் சில நேரங்களில் நான் உங்களை கடினமா பேசும்போது கூட நான் கடினமா பேசிட்டு ஆண்டவரத்துல போய் நான் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இந்த கடினமான வார்த்தை நீங்க சொன்னதுனாலதான் நான் பேசுறேன். இது எந்த ஒரு இருதயத்தையும் பாதிக்காதபடி மாற்றுகிற சுவாபத்தை கொடு. பாதிப்புன்றது வேற, மாற்றுகிறது தான் ஒரு மனுஷன். மாற்றங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள தேவை.
அப்போ நான் அதிகமா நான் பேசுகிற சூழ்நிலையில கூட நான் ஆண்டவருடைய சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே இருதயம் பாதிப்பு தான், அதை மாற்றுகிற சூழ்நிலையை உண்டாக்குங்கப்பா. அப்ப பேசுகிறது ஆவியானவர், அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளும். அப்ப இந்த நாளில கடினமான உபதேசம் இல்லாததுனாலதான் நிறைய பேர் விழுந்து போறாங்க, நிறைய பேர் விலகி போறாங்க. அதனால நான் உங்களுக்கு அதிகமா சொல்றது, சத்தியத்துக்குள்ள நிலைச்சிருங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கடினம். ஒரு பிள்ளைய பெரம்புல நம்ம கையால நம்ம அந்த பிள்ளைய நம்ம அடிக்கல அப்படின்னா அந்த பிள்ளை பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்படவே முடியாது. அப்போ சில நேரத்தில் அடிக்கணும். அதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், கண்டிப்பும் அவசியம், தண்டிப்பும் அவசியம். புரியுதுங்களா? இது நம்முடைய வாழ்க்கையில, இது சபையிலையும் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா காரணம் ஆண்டோடு தான். யோபு ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு, அவரிடத்துல நன்மை பெற்ற நான் தீமையை பெறவன். நன்மை மாத்திரம் கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல, எச்சரிப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில ஆண்டவர் பல காரியங்களை செய்து உன்னை விலக்கி பாதுகாக்கிற உண்மையுள்ள தேவன் அவரு. அப்ப அவருக்குள்ள நாம இருக்கிறோன்னா நாம அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் மாறணும். அல்லேலூயா. வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமே இருக்கா? சந்தோஷமே இருக்காமா? துன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு, எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை. எனக்கு சந்தோஷம் தான் வேணும், துன்பம் வானான்னு சொல்லி நம்ம செத்து போயிடுறோமா? அதுலயும் நம்ம வாழறோம்ல. அப்ப உலகத்தின் வாழ்க்கைக்கு இவ்வளவு நம்மள அர்ப்பணிப்போம்னா பரலோக வாழ்க்கைக்கு அதை விட நம்ம அர்ப்பணிக்கணும். நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், சில நேரத்துல நான் கடினமா பேசினாலும் தயவு செய்து தவறா எடுத்துக்கொள்ளாரு. ஏன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துல நான் போகும்போதெல்லாம் உங்களையும் நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தாக்கம் வாஞ்சுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீங்க பரலோக ராஜ்யத்துல இருக்கணும். நாம வேர் பிரிக்கப்பட்ட ஜனங்கள். புரியுது? நம்மளாம் வித்தியாசமானவங்க, தெரியுங்களா? நம்மளாம் வித்தியாசமானவங்க, அழகானவங்க, அன்பானவங்க, நம்ம நல்ல குணம் படைத்தவர்கள். ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஆண்டவருக்கு விலகினாதான் நம்ம குணங்கள் மாறுது. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்வோம். ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்கு தத்தத்துல நாம நம்மை சுதந்திரித்துக் கொள்வோம். ஒவ்வொரு மாத வாக்கு தத்தமும் நம்ம அந்த மாதத்துல கடக்க போகிற ஒரு வழிக்கேற்ற வாசல். அப்போ இதுல நாம சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில வரப்போகிற, எதிர்கால வாழ்க்கையில் வரப்போகிற ஆசீர்வாதத்தின் அடித்தளம் தான் இந்த வாக்கு தத்தம். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும், சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இன்னைக்கு கேட்டதோட அதை விட்டுறக்கூடாது, அடிக்கடிக்கு அதை சொல்லணும். ஒவ்வொரு ஜெபத்திலும் இந்த மாத ஆண்டவரே நீங்க என்ன எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நிற்க செய்ய நீங்க வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்கப்பா, அதை எனக்கு கிருபை செய்யுங்க, என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்யுங்க, எனக்குள்ள அதை கிருபையாய் மாற்றுங்கப்பா. நாம் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை, உண்மையா சொல்றேன், ஒரு காரியத்தை நம்ம சொல்ல 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 அது அப்படியே நம்ம வாழ்க்கையில சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்கும். அப்ப நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும். நான் செத்து போயிருவேன், செத்து போய் நிறைய பேர் சொல்லுவான், ஒரு நேரத்துல அது காரியம் அப்படியே நடக்கும். புரியுதுங்களா? நான் அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அப்ப அதை விரும்புகிறவன் அது கனியை புசிப்பான். புரியுதுங்களா? போன வாரம் அரப்பணம் பக்கத்தில் ஊழியத்துக்கு போகும்போது அதான் சொன்னாங்க, ஏதாவது நடந்துருமா, நாங்க போயிட்டு வந்தையா, இது போல பாடுகள் இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காது. ஏன்னா நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. எல்லாம் போயிட்டு வந்து நாங்க பலவீனம் ஆயிட்டோம், அதை விசுவாசிக்காதீங்க சிஸ்டர். நான் சுகமா இருக்கிறேன். அதாவது சில சரீரத்தின் பலவீனங்கள் மாறுமே தவிர சூழ்நிலைகளுக்கு காரணமா சரீர பலவீனங்கள் மாறும். நிறைய பேருக்கு உண்டான இயல்பான ஒரு காரியம். இதை நாம வேற லெவல்ல நம்ம கொண்டு போயிடக்கூடாது, வேற மாதிரி கொண்டு போய் நம்ம வச்சிடக்கூடாது. நடக்கும், இதெல்லாம் வரணும் போகணும், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. அவங்க எல்லா காரியத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறதுனால அந்த பயங்கள் அந்த வாழ்க்கையில் அப்படியே. நான் அதான் சொன்னேன், பயப்படாதீங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல உண்டு, அது விரும்புகிறவங்க கனியை புசிப்பான். எனக்கு ஒண்ணு இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு விசுவாசி, கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கும். நான் பலவீனத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம பலவீனத்துலதான் இருப்போம். அப்ப சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும் போதுதான் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாய் மாறுச்சு, பயங்கள் மாறுது. அப்ப நாம எதை விசுவாசிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால நம்ம விசுவாசிக்கிற காரியங்கள் நன்மையா இருக்கணும், ஆண்டவருக்குள்ளதா இருக்கணும். அது எதை குறிச்சு பயப்படாதீங்க. நான் ஒண்ணு மாத்திரம் இன்னைக்கு தீர்மானமா சொல்றேன், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவனை நம்ம வாழ்க்கையில உள்ள நுழைய முடியாது, ஒருவனை நம்ம வாழ்க்கை விட்டு கடந்து போக முடியாது. புரியுதுங்களா? பயப்படவே வேணாம், பயப்படவே வேணாம்.
வேதத்தை படிக்கிறோம், அந்த வேதத்தின் வார்த்தைகளை படிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்ம சுதந்திரிக்கணும். அவர் எனக்கு மகன், அது அழகான ஒரு வார்த்தை சங்கீதம் 91 சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவ்வளவு அருமையான ஒரு தைரியம் உள்ள ஒரு வார்த்தை. எது நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் மரிச்சாலும் கர்த்தருக்குள்ளதான் போவேன். இந்த விசுவாசம் நமக்குள்ள. இன்னைக்கு நான் மரிச்சாலும் ஆண்டவருக்குள்ள போவேன். நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு நான் மரணம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இல்லை. மரணம் அடுத்தது ஆண்டவருக்குள்ளதான் நம்ம போறோம். ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தா மரிச்சோம்னா அடுத்தது நம்ம ஆண்டவருக்குள்ளதான் போவோம். அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய கையில இருக்கு. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நம்ம தரிசனம் முடியாம நம்ம ஜீவன் போகாது. அந்த தரிசனத்தை பார்க்காம இந்த ஜீவன் போகாது. அது யாருக்கு நடக்கணும்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு. அதனால ஆண்டவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை தேடுங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. எதற்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாம் என்ன மேற்கொள்ளுமா? அதுக்கு உயிரே அல்ல. உயிர் உள்ளவர் ஆண்டவர் ஒருவர். அப்ப அவருக்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை அற்புதமாய் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவர். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறீங்களா? நம்ம விசுவாசிக்கிறீங்களா? அதனால பயப்படாதீங்க. உங்க மேல கர்த்தருடைய கரம் எப்பவும் இருக்கு. ஆண்டவருடைய கரம் எப்பவுமே நிழலாய் அசைவாடிட்டு இருக்கு. எந்த பலவீனத்திலும் சோர்ந்து போகாதீங்க. உங்க பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் வல்லமையானவர். அல்லேலூயா. அதனால நல்லா பலப்படுங்க, வேத வசனத்துல பலப்படுங்க, வேத வசனத்துல கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நிமிர்ந்து நிற்பாய். இந்த மாதம் என்ன சொல்றார் ஆண்டவர்? நிமிர்ந்து நிற்பாய். அதை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து ஒரு வேகம். நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதம் அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்காய் அந்த பகுதிக்கு, எந்த பகுதியில் மேல் உள்ள 8வது வசனத்தை வாசினா தெரியும். லிஸ்திரியாவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, கால்கள் நடக்க முடியாமல் தன் தாயின் வயிற்றில பிறவியாய் இருந்த சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன், பிறவியில் இருந்த ஒரு சப்பானி, பிறவியில் இருந்த ஒரு முடவன், பிறவியிலே நடக்க முடியாத ஒரு மனிதன். பாருங்க, பிறவியில் அவனால நடக்க முடியல. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவன் முடவனாய் உருவானான். அந்த கர்ப்பத்தில் அவன் உருவாகும் போதே அவன் முடவனாய் சப்பானியாய் உருவானான். அவன் கால்கள் நடக்க முடியாது. நார்மலா உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நார்மலா பாதியில உண்டான வியாதியை கூட நம்ம குணப்படுத்தலாம். ஆரம்பத்திலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து உருவான அந்த பலவீனத்தை ஒரு நாள் மாற்றவே முடியாது. மனிதனால அது இயல்பாய் நடக்கக்கூடிய முடியாத ஒரு காரியம், சயின்ஸால செய்ய முடியாத பல காரியம். ஆனாலும் அவன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை அங்க பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்காய் கடந்து போகும்போது அவர்கள் ஊழியர் செய்கிற அந்த நேரத்துல அவர்கள் பேசுகிறதை இவன் உற்று கவனிக்கிறான். பாருங்க, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு, ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ள இருக்கு. எல்லாருக்கும் இது இருக்கும். ஒரு பலவீனத்துல நாம இருந்தோம்னா நமக்கு முதல்ல என்ன தோணும்னா, இந்த பலவீனத்துல இருந்து நான் மாறணும். அவனுக்குள்ள தெரியும். ஆனாலும் அந்த ஆசை, அந்த தாகம், அந்த வாஞ்சை குணப்பட முடியாதுன்னு தெரிஞ்சும் ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியம், ஆசையான ஒரு காரியம், வாஞ்சையான ஒரு காரியம். இவனுக்குள்ள அது இருக்கு. ஆனால் இவனுக்குள்ள இருந்ததை வெளியரங்கமா அவன் சொல்லல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்குள்ள இருக்கிற பாரம் மார்பை. இப்ப நம்ம ஊழியக்காரர்கிட்ட கடந்து போறோம், போன உடனே ஊழியக்காரர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவான்? ஐயா, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, தலைவலி இருக்கு, உடம்பு வலி இருக்கு, ஜுரம் இருக்கு, பாறை இருக்கு, எல்லாம் சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனால் இவன் பவுலும் பர்னபாவும் பேசுகிறதை அவன் உற்று கவனிக்கிறான். வேற எதுவும் சொல்லல. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலையே முழுமையானது எதுனா இதுதான். ஒரு விசுவாசியுடைய முகத்தை பார்த்து அவனுக்குள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்கிற ஒரு கிருபை தான் தேவனுடைய கிருபை. புரியுதா? ஒரு மனுஷனுடைய இருதயம் முகம் ஏன் வாடலா இருக்கு, அதை சொல்லி ஜெபிக்கிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி.
அதை சொல்லி தேவனுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அது எதுவா இருந்தாலும், பாரமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை சொல்லி அவனுக்காய் ஜெபிக்கிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. பாருங்க, இவன் பேசுகிறதை, அவர் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இவன் பேசுகிறத அவன் கேட்கிறான். பல ஜனங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல, ஆனா ஸ்பெஷலா இவனை மாத்திரம் பவுல் உற்று பார்க்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இவன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தாகம் வாஞ்ச. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு தாகம் இருக்கலாம், என் வாழ்க்கை என்றைக்கு மாறும், நான் என்றைக்கு முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ள வருவேன். ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள எப்ப முழுமைப்படும், நான் என்றைக்கு இந்த நன்மைகளை நான் பார்ப்பேன், என்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பேன், என்றைக்கு இந்த கடன் பிரச்சனைகள் மாறும், என்றைக்கு இந்த போராட்டத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள போகிறேன், யார் என்னை விடுதலை ஆக்குவாங்க? Who will deliver me? யார் என்னை விடுதலை ஆக்குவாங்க? நான் எதனால விடுதலை ஆக முடியும்? யாரை நம்பினா நான் விடுதலை ஆவேன் அப்படின்ற ஒரு ஏக்கம் அநேக பேருக்குள்ள இருக்கலாம். அது படிப்பு காரியமா இருக்கலாம், வேலையில இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம நினைக்கிற சில காரியம் என்னன்னா, எப்படியாவது நான் விடுதலை ஆகணும், எப்படியாவது நான் இந்த காரியத்திலிருந்து விடுபட்டு நிக்கணும். பாருங்க, இந்த பவுல் பேசுகிறத அந்த முடவன் உற்று கவனிக்கிறான். அவன் கவனிக்கிறத பவுல் கவனித்து அவன் இருதயத்துல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், நான் ரட்சிக்கப்பட போகிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது, இந்த வார்த்தை நிமித்தமாய். உண்மையை நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் சொல்ற ஒரு காரியம், வேத வசனம் உங்களுக்குள்ள கடந்து வருதுன்னா அதை நீங்க விசுவாசிக்கிறவர்களாய் மாறணும். முதல்ல உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு காரியம், விசுவாசம் எதுல வேணாலும் குறைந்து போகலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல ஒரு நாள் நீங்க குறைந்து போகவே கூடாது. இந்த வார்த்தை ஹைலைட் பண்ற ஒரு காரியம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சான். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட போகிறேன், இந்த வார்த்தையில நான் பலப்பட போகிறேன், இந்த வார்த்தை என்னை குணமாக்க போகிறது, தேவ வார்த்தை இன்றைக்கு என் தாயின் வயிற்றில உருவான என்னுடைய பாடுகள் இன்றைக்கு மாறப்போகுது என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இதுதாங்க ஒரு விசுவாசிக்குள்ளேயும் தேவ மனுஷனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கருப்பொருள், விசுவாசம். விசுவாசம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் அற்று போச்சுன்னா அவன் தேவனுக்குள்ள முழுமையா இல்லைன்னு அர்த்தம். பல நேரங்களில நம்ம நடக்கிற சோதனை நிமித்தமாய் நமக்கு என்ன தோணுதுன்னா, விசுவாசம் அநேக மனுஷனுக்குள்ள நிலையா இருப்பது இல்லை. சோதனை இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன நினைக்கணும், முதலாவது இந்த சோதனையிலிருந்து நான் விடுதலை ஆவேன், சத்தியத்தை படிச்சா நான் இதிலே விடுதலை ஆவேன், ஜெபிச்சா நான் விடுதலை ஆவேன், சத்தியத்தை கேட்டா நான் விடுதலை ஆவேன், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தா விடுதலை ஆவேன், ஆண்டவரிடத்துல போனா எனக்கு ரட்சிப்பு உண்டு, நான் விடுதலை ஆவேன்ற நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொரு மனுஷர்களும். உண்மையா சொல்றேன், சும்மா நம்ம ஆலயத்துல உட்கார்ந்துட்டு போகவே கூடாது, ஒரு ரட்சிப்பை நம்ம பெற்றுட்டு போவோம். ஒரு கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு நம்ம வெறுமையா வந்தா என்ன சொல்லுவோம், போனதே வேஸ்ட், ஆட்டோ செலவு, டிராவல் செலவு, சாப்பாடு செலவு, டீ செலவு, எல்லாமே வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டு வேஸ்டா வந்துட்டோம். ஒரு குற்ற உணர்வும் ஒரு பாரமும் ஒரு மனசுல ஒரு குழப்பமும் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம போனா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னா போலாம். ஒரு முறை நம்ம போயிட்டு வெறுமையா வந்துட்டோம், அடுத்த முறை சொல்லுவோம், போனா ஏதாவது வாங்கிட்டு வரதா இருந்தா போவோம், இல்ல வேணும், எதுக்கு சும்மா போயிட்டு வரணும், கேட்கிறமா இல்லையா? அது போலதான் நீ ஆலயத்திற்குள்ள வர, ஆண்டவரை தேடி வரணும், ஒரு சுகத்தை நீ பெற்றுக்கொண்டு தான் போகணும். அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வேணும், விசுவாசிகளுக்குள்ள வேணும். இன்னைக்கு அநேக பேருக்குள்ள விடுதலை வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள அற்று போனதுனாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நிறைய பேருக்குள்ள ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல, நான் ரட்சிக்கப்படுவேன், நான் இன்றைக்கு விடுதலை ஆவேன்ற ஒரு விசுவாசம் அநேக பேருக்குள்ள இல்லாததுனாலதான் இன்றைக்கு நாம அற்புதத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. ஜெபிச்சுட்டேன், எங்கிருந்து நடக்க போகுது, ஆலயத்துக்கு போறேன், எங்கிருந்து நடக்க போகுது, இந்த பாஸ்டர் கிட்ட ஜெபிக்கிறேன், எங்கிருந்து நடக்க போகுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். புரியுதுங்களா? இந்த விசுவாசத்தை குறிச்சு நீங்க படிச்சீங்கன்னா பல காரியம் சொல்லி வச்சிருக்கு. விசுவாசம் விசுவாசம் இதுதான் முக்கியமான ஒன்று கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்போ இந்த வேதம் சொல்லுது, பவுல் அவனை உற்று கவனிக்கிறான். அந்த உற்று கவனிக்கும் போது அவன் இருதயத்தை ஆராய்கிறான். என்னன்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு
அவனுக்குள்ள இருக்குதுன்னு பார்த்து அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை. அடுத்தது அவரை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி. அப்போ அவனுக்குள்ள இருந்த என்ன தாகனா, நான் எழுந்துக்க மாட்டேனா, நான் நடக்க மாட்டேனா, மத்தவங்கள மாதிரி என்னால போல இயல்பான வாழ்க்கை வாழ முடியாதா, மத்தவங்களை போல நான் ஓட மாட்டேனா, மத்தவங்களை போல ஓடி நான் எதையாவது காரியத்தை நான் செய்ய மாட்டேனா. இப்படி ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள, நான் இன்னைக்கு குணப்படுவேன், குணமாகுவேன், இந்த இருதயம் அவனுக்குள்ள இருந்ததுன்னு கண்டு பார்த்த உடனே ஒரு வார்த்தை கடந்து போது பாருங்க, ஒரே தீர்க்க தரிசனம் உடனே கடந்து போதும். நீ எழுந்து அவனை பார்த்து வேற எதுவுமே பேசல. நீ சுகமாக விரும்புறியா, ரட்சிக்கப்பட விரும்புறியா, உனக்கு ரட்சிப்பு வேணுமா, எதுவுமே கேட்கல. உற்று பார்த்தவன பவுல் பார்த்து சொன்ன ஒரு காரியம், அவனுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்படுது போல, அதை விசுவாசிக்கிறான். நான் குணம் அடையவேன்னு விசுவாசிக்கிறான். ஒரு முடவனுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாம போச்சேன்னு சொல்லி சில நேரத்துல நம்மை நாமே கேட்கிற கேள்வியா இருக்குதெல்லாம். இதை நான் படிக்கும் போது நான் என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, உனக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை, நடக்கும்னு ஏன் விசுவாசிக்கிறேன். பல நேரத்துல இந்த ஒரு வாரம் 2 வார காலமா சில காரியத்தை குறித்து நாங்க யோசிக்கும் போதெல்லாம் சில தடுமாற்றம், சில விதமான தவிர்ப்பு சூழ்நிலை வரும்போதெல்லாம் என் இருதயம் சில நேரத்துல இது நடக்காதோ அப்படின்னு சில நேரத்துல ஆண்டவர் வசனத்தை விட்டு விலகி போகும்போதெல்லாம் இந்த வசனம் என்ன ஆறுதல் படுத்துறது. நான் விசுவாசிக்கேற்ற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு. அப்ப எனக்குள்ள நடக்கும் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்தாதான் அது நடக்கும். புரியுதுங்களாங்க? அப்ப நமக்குள்ள அது இல்லையானா எப்படி நடக்கும்? நம்பு அப்படின்னு மாத்திரம் சொல்றோம், நம்புறேன் அப்படின்னு மாத்திரம் சொல்றோம், ஆனா அது நமக்குள்ள முழுமையா இருக்கா? அப்ப அது நமக்குள்ள முழுமையா இருந்தாதான் நாம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். புரியுதுங்களா? பாருங்க, அவன் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே பாட்டு அப்பவே அந்த நிமிஷமே அவன் என்னால எப்படி முடியும்னு கேள்வி கேட்கல. இன்னைக்கு அநேக பேர் அதுதான் நடக்குது. ஜெபிக்கிறோம், ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபிக்கிறோம், நாம ஜெபிக்கிறோம், வெளியே போய் என்ன சொல்றோம், நான் ஜெபிச்சிருக்கிறேன், நடக்கும், நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஜெபிச்சுட்ட பார்க்கலாம். ஜெபிக்கும் போது கூட நம்ம இருதயத்துல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும், நடந்துருமா, இத்தனை வருஷம் நடக்காது, இப்ப என்ன நடக்க போகுது சொல்லிட்டோம், அவரும் ஜெபிக்கிட்டோம். ஏதோ ஒரு கடமைக்காக தான் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறோமே தவிர விசுவாசத்துக்கேற்ற ஜெபம் நமக்குள்ள இல்ல. பாருங்க, இவனை பார்த்து சொன்ன அந்த மாத்திரம் அவன் உடனே அந்த நிமிஷமே தாமதப்படுத்தல. ஏன்னா அவன் விசுவாசித்தான். சில பேருக்கு நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு தீர்மானத்தோட, ஒரு ஆசையோட, ஒரு தாகத்தோட ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அப்படியே பேசுவார். அது அப்படியே அவங்க தீர்மானமா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கும், அது விசுவாசிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தீர்மானத்தோட வந்திருப்பாங்க, ஆண்டவர் அப்படியே தீர்க்க தரிசனமா பேசுவாரு. பேசின அந்த வார்த்தை அவங்க கேட்பாங்க, வெளியே போனோடனே மறந்துடுவாங்க. அந்த வார்த்தையை விசுவாசித்து அதில் இருந்து செயல்படுகிற காரியங்கள் நிறைய பேருக்குள்ள இல்லாமல் போனதுனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, பவுல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உடனே அவன் மறு வார்த்தை கேட்கல. நான் முடவன், தாயின் வயிற்றுல பிறவிலேயே நான் முடவன். ஐயா, பல வைத்தியர் என்ன பார்த்துட்டான், காலை தூக்கி பார்த்துட்டான், கையை தூக்கி பார்த்துட்டான், முடைக்கு பார்த்துட்டான், இழுத்து பார்த்துட்டான், எவ்வளவோ காரியம் எனக்குள்ள வந்துச்சு, ஒன்னும் சரிப்படுத்த முடியல. இப்ப நீ வந்து என்ன 2 நிமிஷம் தான் பார்த்த உடனே எழுந்து நடன்னு சொன்ன நடந்துருவனா? கேள்வி கேட்டானா? வேதத்துல அப்படி இருக்கா? ஒரு வார்த்தை அவன் கேட்கல. அவனுக்குள் இருந்த ஒரே ஒரு ரட்சிப்பு விசுவாசம். அந்த விசுவாசம் உடனே அவனை எழுந்து நடக்க செய்தது. அவன் சொன்னதுனால அல்ல. சொன்னது ஒரு வாரம் இருக்கட்டும், பவுல் சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும், அவன் விசுவாசித்தான். நான் நடப்பேன்ற அந்த விசுவாசம், இந்த வார்த்தையை நான் நடக்க செய்யுன்ற விசுவாசம். பல பேர் பல வார்த்தையை சொல்லிடலாங்க, அதை விசுவாசிக்கிற அந்த குணங்கள் அவர்களுக்குள்ளதான் வரணும். யார் அதுல இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தாதான் அந்த காரியத்துக்குள்ள அவங்க செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும். சொல்லிட்டான், என்னால முடியாது, நான் உட்கார்ந்து இருந்தான்னா எழுந்து நடந்திருக்க முடியுமா? அந்த வார்த்தை பாருங்க, நான் ரொம்ப உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். உடனே ஸ்பாட், நிமிஷத்துல.
அப்போ இந்த விசுவாசம் ஒவ்வொருக்குள்ள இருக்கனா, இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், உண்மையா உங்க வாழ்க்கையில எல்லா உபத்திரவங்களையும் அவர் மாற்ற போதுமானவர். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க கர்த்தர் நம்மை இன்றைக்கு அர்ப்பணிக்க உதவி செய்கிறார். அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுக்கலாமா? அப்போஸ்தலர் 3:1 வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. இந்த வேதம் அழகா சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் ஒரு ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபிக்க முடியாத ஒரு ஆலயத்துக்கு போறாங்க. அப்ப அங்க போகும்போது அங்க ஒரு பிறவியா இருக்கிற ஒரு முடவன். அவன் எப்படின்னா, அவனால நடக்க முடியாது, இவன் ஏற்கனவே வந்தவன். ஆனால் அங்க வந்தவரிடத்துல தேடி போறான். எடுத்துக்கினா பிச்சை கேட்பதற்காக நாடோறும் அவனை ஒரு 4 பேர் சுமந்துட்டு போவாங்க. சுமந்துட்டு போய் அந்த வாசல் அருகில வச்சிருவாங்க. அவன் நாடோறும் அந்த தேவாலயம் எப்ப திறக்குமோன்னு காத்துட்டு இருப்பான். தேவாலயத்துக்கு வருகிற ஒவ்வொருத்தருக்கிட்டே பிச்சை கேட்கிற வேலை தான் அவனுடைய வேலை. அப்படி வருகிற அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல வரும்பொழுது அவர்களிடத்துல பிச்சை கேட்கிறான். எல்லாருக்கிட்டையும் கேட்கிற மாதிரி தான் அவங்ககிட்ட கேட்கிறான். இவன் முன்னாடி பார்த்தவன் பவுல் பேசுகிறத உற்று பார்த்தா, எதையா இதுல எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு என்று உற்று பார்த்தான். இவன் அவர்களை எதுவும் நினைக்கல, ஏதோ அவங்க கிட்ட இருக்கும், மற்றவர்களை போலதான் அவனு நினைச்சான். ஆனால் இருவருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் எதிர்க்கிறவங்க எத்தனை வித்தியாசமா பார்த்தாலும் ஆண்டவருக்குள் இருக்கிறவங்க ஒரே ஒரு வித்தியாசம் தான் பார்த்தாங்க, ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவன் நாடோறும் அந்த அலங்கார வாசலில் பிச்சை கேட்கிற அவன் ஒரு மனிதன், பிச்சைக்காரனா இருக்கிறவன். இவர்களையும் நார்மலா பிச்சை கேட்கிறான். அப்படி பிச்சை கேட்கும் போது பிச்சை கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா பேதுருவும் யோவானும் அவங்ககிட்ட நின்று அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ என்னை உற்று பார்க்கணும். உடனே அவன் என்ன பண்ணுவான், பரவாயில்ல, ஏதோ இவங்க மட்டும் ஸ்பெஷலா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், போட்டுட்டு எதனா பேசுவோமா, பிச்சைக்காரங்கிட்ட எதனா ஒரு பிச்சை போட்டு நம்ம எதனா பேசுவோமா. ஆனா பேதுருவும் யோவானை மாத்திரம் அவங்ககிட்ட சில நிமிஷம் பேசுறாங்க. என்னன்னா, நீ என்ன உற்றுப்பாரு. அவனுக்குள்ள ஒரு ஆசை தோணுதுப்பா, என்னை உற்று பார்க்க சொல்றாங்க. மத்தவங்களை காட்டிலும் இவங்க ஏதோ எனக்கு நிறைய கொடுக்க போறாங்க, ஏதோ நிறைய வெகுமதி கொடுக்க போறாங்க, எக்ஸ்ட்ரா ஏதோ எனக்கு கொடுக்க போறாங்க, பெருசா ஏதோ எனக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அவன் நார்மலா மத்தவங்களை போல அவனை உற்று கவனிக்கிறான். என்ன அவனுக்கு கொஞ்சம் அடிஷனலா ஏதோ இவர்களை எல்லாரையும் காட்டிலும் இவங்க கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க, அதனாலதான் என்ன உற்று பார்க்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு சுவாப ஒரு எண்ணத்துல அவங்கள பாக்குறான். இப்படி பார்த்தவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கேட்கிறான். உடனே பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்க கிட்ட வெள்ளியும் பொண்ணும். அப்போ அவன் நினைச்சு அவங்கள பார்த்தது எதுக்காகனா, ஏதோ ஒரு காசை கொடுக்க போறான், ஏதோ வெள்ளியும் பொண்ணும் ஏதோ எனக்கு கொடுக்க போறான், ஏதோ ஒரு வெகுமதியை கொடுக்க போறான்னு சொல்லிதான் அவனுடைய எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனா பேதுரு அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லப்பா, அதை விட மேலா. இதுதான் ஆண்டவருடைய கிருபை. வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தா என்ன பண்ணிருப்பான், அவன் சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பான், மறுபடியும் அந்த இடத்துல தான் வந்திருப்பான். செலவு பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல தான் வந்திருப்பான். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்ல. ஒரு வழி போக்க நடந்து போயிட்டு இருந்தான். அந்த வழி போக நடந்து போகும்போது, ஒரு ஆற்றின் வழியா நடந்து போகும்போது, ஒரு ஆற்றுல ஒருவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மீன் பிடிக்கிறவரை பார்த்துட்டே இருக்கிறான். உடனே வந்து
என்னப்பா பார்த்துட்டே இருக்கிற? இல்லை மீன் பிடிக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு மீன் வேணுமா அப்படின்னு கேட்டான். வேணாம் அப்படின்னு. வேற என்ன தப்பா வேணும்? சரி நான் மீன் பிடிச்சி தரேன், இல்லை மீனை வந்து உனக்கு பிடிச்சி சமைச்சு தரவா அப்படின்னு. அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ எதுக்கு தான் இவ்வளோ நேரம் பார்க்குற அப்படின்னு அவன் ஒன்றுமே பேசலை. மறுபடியும் அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டான். இவரும் மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன்பா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குற, என்னதான் உனக்கு தேவை? உனக்கு மீன் வேணுமா, நான் பிடிச்சி தரவா அப்படின்னு கேட்டான். இல்லை. சமைச்சு தரவா? இல்லை. அப்போ என்னத்தான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த தூண்டில் வேணுமா அப்படின்னு கேட்டான். அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். அப்போ என்னதான் வேணும்? எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. தூண்டில் வேணாம், மீன் வேணாம், மீனை பிடிச்சி சமைச்சு தரவும் வேணாம், எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு நான் பிடிச்சிக்குவேன். இந்த பேதுரு பண்ண காரியம் இதுதான். நான் உனக்கு காசு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? செலவு பண்ணிட்டு மறுபடியும் இதே இடத்துல தான் வருவேன். நான் மறுபடியும் இந்த இடத்துல வராத அளவுக்கு நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்துட்டான். பாருங்க, உடனே அவன் கால்களும் கரடுகளும் குணமாய் மாறினது. உடங்கி போன அவன் கால்கள் குணமாய் மாறினது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனால் எது செய்ய முடியலையோ அது தேவன் நமக்கு செய்து நம்மை மகிழ செய்கிற ஒரு ஆவியானவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, உடனே அவன் கால்களும் அப்படியே வலது கையை பிடிச்சு தூக்கின உடனே அவன் கால்களும் கரடுகளும் குணமாய் மாறினது. அவன் பிச்சை எடுக்காத அளவிற்கு மறுபடியும் அவன் வாழ்க்கை மாறினது. பிச்சை எடுக்காத அளவிற்கு அவன் வாழ்க்கை புதியதாய் கர்த்தர் மாற்றினார். அவன் பெல்லியும் பொண்ணு ஒரு டைம் அவனுக்கு காசு கொடுத்தா மறுபடியும் அந்த இடத்துல வருவான்னு அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல வரக்கூடாது என்பதற்காக புது ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு. பாருங்க, இருவருக்கும் நல்ல ஒரு அனுகிரகத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். பவுலுக்கும் நல்ல ஒரு அனுகிரகம், பேதுருவுக்கும் நல்ல ஒரு அனுகிரகம். பாருங்க, இந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் உண்மையா இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 20:7 வாசிக்கலாமா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு சொல்றேன், நான் உலகத்தில் இருக்கிறவன் எதை குறித்து வேண்டுமானாலும் மேன்மை பாராட்டு. எனக்கு இவங்க இருக்கிறாங்க, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, செல்வம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எதை வேண்டுமானாலும் மேன்மைப்படுத்த. ஆனால் நீங்களும் நானும் எதை மேன்மைப்படுத்தணுமா? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை அழகாய் கர்த்தர் மாற்றவர் வல்லமையானவர். பாருங்க, இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்தும் சில படைகளை குறித்து மேன்மை பாராட்டும். எனக்கு இவ்வளோ பெரிய ஆள் பலம், எனக்கு இவ்வளோ பெரிய பண பலம், நான் ஒரு வார்த்தை சொன்னாலே போதையா பல ஜனம் எனக்கு திரண்டு வரும். நான் சும்மா தனியாளு நினைச்சியா? என் ஊர்ல எவ்வளவு ஜனம் தெரியுமா எனக்கு? இன்னைக்கு மனுஷன் மாத்தற்ற ஒரு காரியம். அதாவது என்ன சொல்றேன்னா, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பலத்தை குறித்தும் ஆட்களை குறித்தும் அந்த யுத்தங்களை குறித்தும் அவங்க மேன்மை பாராட்டலாம். நிறைய பேர் தன்னுடைய பலம், நான் அடிச்சா எப்படி ஆகும் தெரியுமா, நான் எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா, எப்படி வளர்ந்தவன் தெரியுமா, இப்படி தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, அதாவது குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே. யாரா? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை நம்புகிறவங்க, கர்த்தர் மேல் பற்றுதல் வைத்திருக்கிறவங்க, கர்த்தருக்காய் வாழ்கிறவங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுங்களா? அவரை குறித்தே. நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. எது வந்தாலும் எது வராவிட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கோம். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படி என்னன்னா, யோபுவை குறித்து ஒரு வேதம் சாட்சி சொல்லுது. ஆரம்பத்துல ஒரு சாட்சி வேதம் உள்ளத்துல ஆரம்பத்துல உள்ள வரும்போது வேதத்தை யோபு குறித்து வேதம் சாட்சி சொல்லுது. அப்படியே அது கீழே வந்து 7வது வசனத்தை வந்தீங்கன்னா 1ல இருந்து அப்படியே 7 வந்தீங்கன்னா 7வது வசனத்துல ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லுவார். யோபு 1ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து பாருங்களேன். யோபு 1:1 வசனம். ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இந்த நிருபம் சொல்லுது,
ஊஸ் என்ற தேசத்துல யோபு என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் ஆமா சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறவனுமாய் இருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆரம்பமே ஒரு சாட்சி பெற்று உள்ள வந்தவன். அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா அந்த 7வது 8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஒரு வார்த்தை அழகா ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஆரம்பத்துல சாட்சி பெற்றவன ஒரு சத்ருவின் இடத்துல ஆண்டவர் சாட்சி கொடுக்க அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, இவன் சுத்தி வரேன்னு தான் சொன்னா, உடனே ஆண்டவர் சொல்றாரு என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ சொல்லிட்டு அவனை குறிச்சு அப்படியே பேசுறாரு பாருங்க. அவன் யார் தெரியுமா? நீ சுத்தி வந்துட்டேன்னு சாதாரணமா சொல்லிட்ட, நீ எங்கெங்க போயிட்டு எங்க இருந்து கடைசி வரலன்னு எனக்கு தெரியும். நீ எங்கெல்லாம் சுத்தி கடைசியில எங்க இருந்து வரன்னு எனக்கு தெரியும். நீ எங்க இருந்து வர நான் சொல்லட்டுமான்னு சொல்லி அந்த மனுஷனை சாட்சி வைக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றாராம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சாட்சி பெற்றவன் கடைசி வரைக்கும் அந்த சாட்சி மாறல. அந்த சாட்சி மாறாத மனுஷன் சொல்றான், என் ஆண்டவரிடத்துல நான் எல்லாவற்றையும் நன்மை பெற்றிருக்கிறேன், தீமை பெறவனாவா. நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், ஆண்டவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் பேர்ல நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதாங்க ஆண்டவரை குறிச்சு மேன்மை பாராட்டுவது. நம்ம வாயால சொல்லி நான் ஆண்டவரை குறிச்சு மேன்மை பாராட்டுறேன். எப்போ? சந்தோஷத்துல மேன்மை பாராட்டுகிறதால. நிறைய பேர் சந்தோஷம் வந்தா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு சின்ன தலைவலி வரட்டும், அவர் கண்ணே இல்லை, இருதயமே இல்லை, இரக்கமே இல்லை. அப்போ சந்தோஷத்தினால மாத்திரம் ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலை, அதான் யோபு சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை கொன்றே போட்டாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு தேவை. ஏன்னா என்னை குறித்து உமக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்ப இந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ள வேணுங்க. அப்ப இந்த வேதம் சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினாலும் நாங்களோ எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் குறித்து மேன்மை பாராட்டுறோம். இப்படி மேன்மை பாராட்டுகிற நாங்கள் ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறவருடைய வாழ்க்கையும் அது கீழுள்ள வசனம் சொல்லுது. அவர்கள் யாரா? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டாதவங்க உலகத்தை குறித்து, பணத்தை குறித்து, பொருளை குறித்து மேன்மை பாராட்டினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறானா? கர்த்தரை மேன்மை பாராட்டுறவங்க, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிறவங்க, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை மேன்மை பாராட்டுறவங்க, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை மறுதலிக்காதவங்க. புரியுதுங்களா? நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஆண்டவர் எதை செய்தாலும் ஞானம் உண்டு, எதை செய்தாலும் அது ஒரு நன்மை உண்டு, எதை செய்தாலும் அதுல ஒரு தீர்மானம் உண்டு. ஒண்ணு வாங்கி கொடுத்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கு, அந்த காரியம் தடப்பட்டாலும் ஒரு நன்மை இருக்கு, அதை வாங்காம போனாலும் ஒரு நன்மை இருக்கு. ஒண்ணு மாத்திரம் ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்யறாருன்னா, அவர் இருதயத்தை அறிந்தவர், எதிர்கால வாழ்க்கையை அறிந்தவர், துவக்கத்தையும் முடிவையும் அறிந்தவர், ஆரம்பமும் முடிவும் உள்ளவர் அவர்தான். அடுத்தது உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுனாலதான் சில காரியத்தை தடுக்கிறாரு. அடுத்தது இது உனக்கு நன்மையா மாறுன்றதுனால சில காரியத்தை உனக்கு கொடுக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்றதை செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தை சொல்றவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மறுதலிக்க மாட்டாங்க. வார்த்தையில படிச்சிடலாம், வசனத்தை படிச்சிடலாம், ஆனால் அதுல வாழ்கிறது தான் கஷ்டம். அதுல வாழ்றவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம நிமிர்ந்து நிற்கணும்னா இந்த வேத வசனத்துல நம்ம வாழணும். அதான் உங்களுக்கு சொல்ற, அடிக்கடிக்கு இதை தியானிங்க, சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிற நாங்கள் நிமிர்ந்து ஒரு நாள்ல நிற்பங்க. இந்த விசுவாசம் ஒருத்தருக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் விழுந்திருக்கலாம், இன்னைக்கு நான் தடை புரண்டி ஏதோ ஒரு காரியத்துல நான் செய்ய முடியாம பலனற்று போயிருக்கலாம். ஆனா நான் ஆண்டவரை மேன்மை பாராட்டுற ஒரு நாள் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். புரியுதுங்களா?
இதை விட்டுட்டு நாம வந்து எப்பவுமே ஆண்டவரை வந்து தவிர்த்துட்டு குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை யோபுவை போல ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளணும். நான் கொன்றே போட்டாலும் அவர் என்ன கொன்றே போட்டாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன், மாற மாட்டேன். எவ்வளவு ஒரு சூழ்நிலை பாருங்க, ஆசையா நேசிச்ச மனைவிய செத்து போடான்னு சொல்றான். செத்து போயிட்டு வேணாம், இதுக்கு மேல எவ்வளவு ஒரு பெரிய சோகமான ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை இல்ல. ஆசை தன் மனைவி இடத்துல 10 பிள்ளைங்களை பெற்றெடுத்தான். மனைவி சுகத்தையும் துன்பத்தையும் இன்பத்திலும் கூட இருந்தவன். தலைவலின்னு சொன்ன உடனே மாத்திரை எடுத்து கொடுத்துருக்கலாம், உடனே பார்த்துருக்கலாம், என்னப்பா ஆச்சுன்னு தடவி விட்டுருக்கலாம், என்ன பண்ணுது உங்களுக்குன்னு கேட்டிருக்கலாம், சந்தோஷத்துல கூட சிரிச்சிருக்கலாம், துக்கத்துல கூட அழுதுருக்கலாம். அப்படிப்பட்ட மனைவி கடைசியில கூடவே இருந்துருவாங்க. செத்து போயிருப்பான்னு சொல்லும் போது அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், நம்மளை யாரும் ரொம்ப நேசிக்கிறாங்க, நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, திடீர்னு வந்து இதுக்கு நம்ம உயிரிழந்த செத்துதான் தொலையன் எப்படி இருக்கும் நம்ம உயிரிழந்த அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிடற மாதிரி இருக்காது. நம்ம ஆசையா நேசிக்கிறோம், அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் உலகம், அவங்க தான் எல்லா துன்பமும் இன்பமும் அவங்க தான். அவங்க வந்து திடீர்னு வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல ஏதோ ஒரு குறையை நினைச்சு திடீர்னு செத்து போயிடுன்னு சொன்னா நமக்கு தாங்க முடியும். அதை அப்படியே கண்ணு அந்த இருதயத்தின் துக்கம் தாங்க முடியாம கண்ணுல இருந்து தாரைய தண்ணி ஊற்றும். சத்தமா கூட அழ மாட்டோம், அந்த நேரத்துல சத்தம் அழ வராது. ஒண்ணு மட்டும் சொல்லட்டுங்களா, யாராச்சும் நம்மள வெளியரங்கமா திட்டாங்கன்னா சத்தமா அழ வரும், அடிச்சுட்டாங்கன்னா சத்தம் அழ வரும். ஆனா மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டாங்கன்னா சத்தம் அழ வராது. உள்ளத்திலிருந்து அந்த கண்ணீர் தாரையா ஊற்றும். உள்ள அழும். அந்த அழுகுரலின் சீற்றம் எதுல தெரியும்னா கண்ணுல தெரியும். தெரிஞ்சு அந்த இருதயம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருந்தா அந்த இருதயம் அந்த கண்கள் கலந்து பாருங்க. யோபு அவ்வளவு அன்பா நேசித்த தன்னுடைய மனைவி கடைசியில வந்து சொல்ற ஒரு வார்த்தை, யா தேவனை தூசித்து ஜீவனை செத்து. ஒருவேளை அந்த அம்மா தன்னுடைய புருஷனுடைய அந்த பலவீனங்கள் தாங்க முடியாம பார்க்க முடியாம ஒரு வேலை சொல்லி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த வார்த்தை எவ்வளவு காயப்படும். என் மனைவி என்ன செத்து போன சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை மாறி போச்சு. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பேர்ல நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் பேர்ல விசுவாசமா இருப்பேன், அவரை மேன்மை பாராட்டுற நான் ஒரு நாள் எழுந்து நிற்பேன், நிமிர்ந்து நிற்பேன். நிமிர்ந்து நின்னானா அந்த வார்த்தை நிமிர செய்ததா? அந்த வார்த்தை உனக்கு குணப்படுத்துச்சா? அந்த வார்த்தை எல்லாருக்கும் முன்னால இரட்டத்தனியான மகிமையை காண செய்ததா? இதுதாங்க விசுவாசம், இதுதான் தேவ விசுவாசம். இந்த விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா உண்மையா இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. ஒரு நாள் நாம எல்லாம் நிமிருவோம், ஒரு நாள் நம்ம தலை நிமிரும். இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நமக்கு நேரமே இருக்க போறது இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் தலை உயர்த்தும். அல்லேலூயா. சோர்ந்து போகாத சகோதரி, நீ தலை குனிஞ்சே வாழ்வேன்றது நீ தீர்மானிச்சுறாரு. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, உங்களுடைய வாழ்க்கை குறித்து எந்த ஒரு மனுஷனும் நீங்களும் தீர்மானிக்கவே முடியாது. வாழ்க்கை தீர்மானிக்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொல்றாரு, நான் உன் தலையை உயர்த்துவேன், நீ எழுந்து காலுண்டு நிமிர்ந்து நில். எத்தனை வருஷம் அவன் முடவனா இருந்தான். எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சாங்க, இவன் வாழும் பொழுதும் பிறக்கும் போதும் இப்படி இருந்தான்னா இறக்கும் போதும் இப்படிதான் இருப்பான், மனுஷனுடைய தீர்மானம். ஆனா ஆண்டவர் அப்படி விட்டாரா? மனுஷனுடைய தீர்மானத்தை அவர் உடைச்சாரு, ரெட்டையா ரெண்டா உடைஞ்சு போச்சு. எழுந்து நிற்க செய்தாரா? நிற்க செய்தவனை அந்த வசனத்துக்கு அப்படியே வாங்க, அந்த அப்போஸ்தலர் நடபடிக்கை அப்படியே படிங்க. 3:9 படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த பிரமிப்பு, இந்த ஆச்சரியம் இந்த மாதம் நடக்கும். அல்லேலூயா. யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. யாருக்கு நடக்கும்? இதை நம்புகிறவர்களுக்கு. இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. இவனை பார்த்தவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்க? முடவன், சப்பானி, நடக்க முடியாதவன், பிச்சைக்காரன், ஒன்றுமில்லாதவன், எல்லாவற்றையும் குறைந்து போனவன். புரியுதுங்களா சிஸ்டர்?
எல்லாவற்றிலும் குறைந்து போனவமா. அவனை பார்த்தவங்க அப்படிதான் பார்த்தாங்க. இன்னைக்கு சில பேர் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம். இவன் குறைவற்றவன், ஒன்னில்லாதவன், வெறுமையானவன், நிர்கதியானவன், எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்லி ஒருவேளை உங்களை தாழ்வாய், தரக்குறைவாய், ஏராளமாய், கேவலமா பார்க்கலாம். ஆனால் இந்த 10வது வசனம், இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய கிருபை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கும் சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார். ஒரு பிரமிப்பு, அது சாதாரணமா இருக்க போறதில்லை. இந்த மாசம், அல்லேலூயா, இந்த மாசம் கர்த்தர் கொடுக்க போகிற ஆச்சரியமும் பிரமிப்பும் சாதாரணமா இருக்க போறதில்லை. ஜனங்களுடைய கண்களுக்கு அது மகா மேன்மையா, மகா அப்படி பார்த்து பூரிக்கிற அளவிற்கு அது மாறக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? எப்ப நடக்கும் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவரை மேன்மை பாராட்டினால், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பினா, எந்த சூழ்நிலையில ஆண்டவரை துதித்தா, எந்த சூழ்நிலை அவரை பற்றி கொண்டா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அழகான அவர்களோ உலகத்தை நம்பினவர்களோ, உலகத்தை சார்ந்தவர்களோ, உலகத்தை மேன்மை பாராட்டினவர்களோ, பணமும் பெருமையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்களோ முறிந்து விழுந்தார்கள். முறிந்து விழுகிற மரத்தை பார்த்திருக்கிறீங்களா? கரடு முரடா இருக்கும். விழும்போது சுக்குநூறு அப்படியே செதிரா செதஞ்சு போகும். பட்ட 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 பட்டா முறிதுன்னு வச்சுங்களேன். அது அது ஒரு லெவலா இருக்குமா? பார்த்துருக்கீங்களா? கோணல் மானலா கிடக்கும், இந்த பக்கம் கிழிஞ்சு கிடக்கும், இந்த பக்கம் கிழிஞ்சு கிடக்கும், தூசியும் தும்புமா அப்படியே அப்படியே மட்டை கட்டெல்லாம் பிஞ்சு கிடக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு வரப்போதான்? கர்த்தரை நம்பாதவங்களுக்கு, கர்த்தரை மேன்மை பாராட்டாதவங்களுக்கு, அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு, அவரை மறுதலிக்கிறவர்களுக்கு இந்த வாழ்க்கை உண்டாகுமா? ஆனால் நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை யாருக்கு வரப்போதான்? அவரை மேன்மை பாராட்டுகிற உங்களுக்கும் எனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும், கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நிமிர்கிற சூழ்நிலையை, உயர்வுகிற சூழ்நிலை, உயர்த்தி வைக்க போகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்பி விசுவாசிக்கிறீங்களாமா? படிப்புல இன்னைக்கு நீங்க குறைவா இருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவர், இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன், ஒரு நாள் உன் படிப்பு கர்த்தர் மேன்மையா மாத்துவார். ஒரு நாள் உன் படிப்புல ஆண்டவர் சென்டம்ஸ் எடுக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார். உன் படிப்புல உயர்வு ஆண்டவர் ஒரு நாள் வைப்பார். எப்ப தெரியுமா? ஆண்டவரை நம்பும் போது. என்ன பாஸ்டர், இந்த வார்த்தை முதல் வார்த்தை நம்ம கரெக்ட் நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கஷ்டம் ஒண்ணு இருந்தாதான் சந்தோஷம் ஒண்ணு இருக்கும். கஷ்டம் ஒண்ணுமே இல்லைங்க. இதுல முழுக்க அவரை நம்புங்க. அவர் தாங்க, அவர் நடத்துவார். நம்ம மோகன் சிலாசரி அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது அதாவது அதை ஜெபம் பண்ணும்போது என்னன்னா, ஆண்டவரே இது நடத்துங்கப்பா, இது ஆகட்டும்பா அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க செய்ததற்காய் நன்றி, நடந்ததற்காய் நன்றி, கொடுத்ததற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் அப்படிதான் ஜெபிக்கணும். நாம் ஆண்டவரே செய்யுங்கப்பான்னு சொல்லியதோட நீங்க செய்ததற்காய் நன்றிப்பா. நம்ம ஜுரத்திலே இருக்கும்போது கூட என் ஜுரத்தை சுகப்படுத்தினதற்காய் நன்றி. எல்லாமே செய்து முடித்ததை போல நம்ம ஜெபிக்கணுமா? அப்பதான் அதுல ஆசீர்வாதங்கள் அதிகமா நம்ம பார்க்க முடியும். அப்ப நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். இந்த வார்த்தை சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் அதிக விசுவாசம் வரும். நீங்க செய்துட்டீங்கப்பா, அதுல ஒரு விசுவாசம். செய்யலையப்பா, உனக்கு நடக்கவே இல்லை, அதுக்குள்ள நடந்துச்சுன்ற, அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை நீங்க எப்படி அறிக்கையிட முடியும்? இப்படி சொல்லிதான் நீங்க அறிக்கையிட முடியும். நீங்க செய்துட்டீங்க ஆண்டவரே, நீங்க நடத்தி கொடுத்துட்டீங்கப்பா, நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கப்பா, இப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்னா உண்மையா சொல்ற இந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் உறுதிப்படணும். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையில இந்த மாதம் கர்த்தர் நம்மை நிலைக்க செய்திட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, என்னை ஆச்சரியமாய் மாற்றினதற்காய் நன்றி, மற்ற கண்களுக்கு என்னை பூரிப்பாய் மாற்றினதற்காய் நன்றி. இந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. அந்த 3வது வசனம் லாஸ்ட், அந்த 10வது வசனம் சொல்லுது, பிரமித்தார்கள். பிரமிக்க செய்ததற்காய் நன்றி அப்பா, என்னை ஆச்சரியப்பட வைத்ததற்காய் நன்றி. இப்பவே நீ சொல்லி ஜெபிக்கணுமா? எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? நான் மார்க் எடுத்ததற்காய் நன்றி, சென்டம்ஸ் எடுக்க செய்ததற்காய் நன்றி. நீங்க அப்படி சொல்லி ஜெபிங்களேன். நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றிப்பா.
எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலையை நீங்க கொடுத்ததுக்கா நன்றி. இப்படி சொல்லுங்களேன். எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததுக்கா நன்றிப்பா சொல்லி ஜெபிங்களேன். இப்படி நீங்க சொல்லி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதை செய்ய வல்லமையா. ஹல்லேலூயா. நீங்க நம்ம வார்த்தையில தாங்க இருக்கு ஆசீர்வாதமே. நம்ம விசுவாசிக்கிறது எதுல இருக்குன்னா நம்ம வார்த்தையில தான் இருக்கு. அறிக்கையிடுங்க. நம்ம ஜுரம் எப்படி இருக்குமா, சுகமா இருக்கிற ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துறேன். ஜுரத்திலே இருந்தாலும் அதை சொல்லி பாருங்க. பாஸ்டர் சொல்ல முடியும் நான் ஜுரத்துல இருந்தேன். உன் ஜுரம் மாறணும்னா நீங்க சொல்லி பாருங்க. நான் சுகமா இருக்கிற ஆண்டவரை சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவர் கேட்பாரு, என் பிள்ளை நான் செய்வதற்கு முன்னாலேயே இந்த வார்த்தை சொல்லிட்டா என் பிள்ளைக்கு நான் கட்டாயம். ஒரு பொருள் இருக்கு. இப்ப நான் பாப்பா கிட்ட நான் கொடுக்கல, நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? மாஸ்டர் நீங்க கொடுக்கவே இல்லை, கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. 2-3 டைம் சொல்லுவேன், 3ஆவது டைம் ஆமாங்க கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு விஷயத்துல கூட நான் உங்களுக்கு செய்ய போறேன் அப்படின்றத விட நான் உங்களுக்கு செஞ்சிட்டேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. செய்யவே இல்லை, அதுக்குள்ள செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் பாப்பாக்கு எதுவுமே நான் செய்யல. பாப்பா வந்து என்கிட்ட சொல்றாங்க, அங்கிள் எனக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னு. ஐயோ நான் கொடுக்கவே இல்லை, எல்லாரும் முன்னாடி எனக்கு பெருமைப்படுத்திட்டாங்களே. உடனே எனக்கு என்ன தோணும்? இதுதான் ஆண்டவருக்குள்ள எனக்கு பெற்றுக்கொள்ள. நீங்க சொல்லி பாருங்க, ஐயோ என் பிள்ளைய நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ள என் பிள்ளை எல்லாரும் முன்னாடி மேன்மைப்படுத்துச்சு. அப்ப கொடுத்தே ஆகணும். உங்க ஆசீர்வாதம் அதுதான் ஆண்டவர். மரணமும் ஜீவனும் நாவில். உங்க ஜீவன் உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்குமா? நாவில் இருக்கும். அப்ப அந்த கனி நீங்க விரும்பினீங்க, அந்த கனி நீங்க புசிப்பீங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்துட்டாரு, கர்த்தர் எனக்கு முடித்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம வார்த்தையில் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. விசுவாசத்தினால கர்த்தரோடு சேருங்க. அது கட்டாயமாய் கர்த்தர் நிறைவேற்ற அவர் போதுமானவர். அல்லேலூயா. அப்ப நம்பி கர்த்தருக்குள்ள நில்லுங்க, கர்த்தருக்குள்ள வாசம் பண்ணுங்க, கர்த்தரோடு சேர்ந்து ஐக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துல நிலைச்சிருங்க. இந்த வார்த்தை இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில். அப்ப நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆச்சரியமும் அந்த அந்த வார்த்தை அழகா சொல்லுது. கடைசி வார்த்தை அந்த ஆச்சரியத்தோட என்ன வார்த்தை சொல்லுது? பிரமிப்பு. ஆச்சரியமும் பிரமிப்பும் இந்த மாதம் கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்கி கொடுப்பார். ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் இந்த மாதம் உண்மையா சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா சொல்லுகிறேன். எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். இனிமேல் நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. மனுஷங்களை போய் சொல்றாதீங்க, உங்க இருதயத்துல சொல்லுங்க. மனுஷங்களை போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அது வேற பிரச்சனையா மாறி போயிடும். ஐடி கார்டு கொடுக்கணும். உங்களுக்குள்ள நான் கவர்மெண்ட் வேலைக்கு கொடுத்ததுக்காக நன்றிப்பா, கவர்மெண்ட் ஜாப்ல நான் இருக்கிறதுக்காக நன்றிப்பா, நான் சென்டென்ஸ் மார்க் எடுத்ததுக்காக நன்றிப்பா, நல்ல ஒரு மார்க்கை எடுத்து என் ஸ்கூலுக்கு நான் பெருமை சேர்த்ததுக்காக நன்றிப்பா சொல்லிட்டே இருந்தேன். கர்த்தர் இந்த ஒரு நாள், இந்த உண்மையா சொல்றேன், ஒரு நாள் அந்த வார்த்தை அங்கீகரிப்பேன். ஆமாங்க, அபசோகனம் சொல்லுவாங்களே, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலம் இருக்கும் போது ஆசீர்வாத வார்த்தைக்கு பலன் இருக்காதா? தீங்கான வார்த்தைக்கு எவ்வளவு பலன் இருக்கும்போது ஆசீர்வாதமான வார்த்தைக்கு பலன் இருக்காதா? என் ஆண்டவர் செய்வார், அவர் செய்வார், அவர் கொடுப்பார், அவர் பார்ப்பார், அவர் பார்த்துருவார். மோரியா மலையில ஈசாக்க கொண்டு போய் பலியிடும் போது அவன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். நீ தான் சொன்னானா? கட்டி தூக்கி படுக்க வைக்கிற வரைக்கும் தன் பிள்ளை கேட்கல. கர்த்தர் பார்த்து வர அந்த ஒரு வார்த்தை ஆண்டவருடைய சத்தத்தை வானத்துல இருந்து கொண்டு வந்துச்சுங்க. ஆபிரகாமே, என் தாசன் மேல கையப்படாது, என் பிள்ளை உன் பிள்ளையாண்டன் மேல கையப்படாது. அப்படியே ஆண்டவர் எப்படி ஆச்சரியப்பட்டார் தெரியுமா? என் வார்த்தை இவ்வளோ நம்புறானா என் பிள்ளை? ஆண்டவருக்குள்ள நம்ம அறிக்கைட்டணும், ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருந்தானா எதுலயும் அவர் நம்மை விடுவிப்பாரே தவிர எதுலயும் போய் நம்மளை மாட்டி விடுகிற தேவன் நம் தேவன். புரியுதுங்களா? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது, என் அப்பன் இயேசுவின் பேரில் பற்றுதலாய் இருப்பதனால அவரை நம்புங்க, அவர் பேர்ல பற்றுதலாய் இருங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு வார்த்தை. ஒரு பிள்ளை 100 வயசுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை 100 வயசு, இத்தனை வயசு எல்லாமே முடங்கி போன ஒரு வயசு,
சாதாரண ஒரு 10 வருஷம் தாண்டி போனாலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கணும். ஒரே சொன்னார், ஏன்பா அவன் பிள்ளைய சில தப்பு செஞ்சா கூட அடிக்க மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை எப்படிங்க அடிக்கிறது? ரொம்ப நாள் கழிச்சு குழந்தையே இல்லைன்னு சொல்லி ஏங்கி வாழ்க்கை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. பிள்ளைய நான் எப்படிப்பா அடிப்பேன், இப்படிப்பா என் பிள்ளைய துக்கப்படுத்துவேன், உண்மை யோசிமை என் பிள்ளைய கொடுக்கும். 10 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு அன்பு இருக்குன்னா, 100 வயசுலயே அந்த குழந்தை சாவ கொடுன்ற எடுத்துட்டு போய் பலி கூடியா? உன் விசுவாசம் எப்படி இருக்கு நான் பாக்குறேன். நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உன் சங்காத்மே நான் போயான்னு ஓடி போயிருப்போம்ல. வாங்கின நம்ம அவர்கிட்ட தான் வாங்கணும். வாங்கின நம்ம இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்ணிருப்போம்? உனக்கு எதுவும் பேச்சுவார்த்தையே கிடையாது, உன் வேலையை பார்த்து நீ போயிட்டே கொடுத்தா காலில் உறுதியா இருப்பாங்களா? செஞ்சுட்டா உன் பக்கத்துல இருப்பாங்களா? மனுஷன் சொல்ற வார்த்தை சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் நீர் ஆண்டவரே நீர் கொடுத்ததுப்பா. எனக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது அப்படியே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற நானும் யோசிக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, உன் பிள்ளைய மோரிய மலையில கொண்டு போய் பலி கொடு. பலின்னா அந்த நாட்கள்ல சாதாரணமா கிடையாது. தகன பலி, நெருப்புல சுட்டெரிக்கணும், துண்டு துண்டா வெட்டணும். ஏதோ விஷத்தை பத்த கூட சாவடிச்சிடலாம். கையால கத்தியில வெட்டுறது, அந்த ரத்தத்தை, அது தன்னுடைய வயிற்றுல பிறந்த தன்னுடைய வித்து, தன்னுடைய ரத்தம், பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்திருப்பான். வளர்த்தாரா இல்லையா? மொத்த பாசமும் ஆபிரகாம், பூமி தாங்கக்கூடாத சொத்து, அதை விட பாசத்தை தன் பிள்ளை மேல கொட்டி வளர்த்துருக்கான். திடீர்னு ஒரு நாள் சாக கொடுன்னு கேட்ட உடனே அவன் இருதயம் அந்த கேட்ட நாளிலிருந்து தூங்கி இருப்பான்னு நினைக்கிறீங்க, சாப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமா யார் முன்னாடி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு நேரம் அந்த பிள்ளை தூரத்துல இருக்கும்போது பார்த்து பார்த்து அதிலே பாதி உயிர் போயிருக்கும் நான் நினைக்கிறேன். வாழனால சொல்லுவாங்க, வாழனால் தெரிஞ்ச சாகனால் நரகம். பிள்ளையோட சாகர நாட்கள் அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் எவ்வளவு இருதயம் துக்கப்பட்டிருப்பாங்க. பார்க்கும் போதெல்லாம் தான் பிள்ளை சாக போது நானே என் பிள்ளை கொல்ல போறேன் நினைக்கும் போதெல்லாம் அவன் இருதயம் எவ்வளவு இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்த எவ்வளவு ஒரு நரக வேதனை. அப்போ அந்த சூழ்நிலையிலும் அவன் ஒரே ஒண்ணுதான் நம்பினான், என் ஆண்டவர் அவர் பார்த்து. அவர் கொடுத்தவர் 100 வயசுல கொடுத்தாருன்னா அது எப்படி எடுத்துருவாரு? ஏதோ ஒரு காரணம். நம்பனானா இல்லையா? அவன் நம்பிக்கை ஜாதிகளை உண்டாக்கினது, ராஜாக்களை எழுப்பினது, ஜனங்களை எழுப்பினது. அவன் வாழ்க்கையில் அநேக எல்லைகளை அவன் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை ஆண்டவன் இன்றைய வரைக்கும் அவன் சந்ததிப்பான். அந்த ஒரு விசுவாசம். விசுவாசத்துக்கு எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்து. உள்ள கையில தன் குடும்ப தன்னுடைய சந்ததி அடைக்கிறான். இதுதான் விசுவாசம். இந்த வார்த்தைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லை விசாலமாய் மாறுமே தவிர குறுகி போகாது. புரியுதுங்களா சிஸ்டர்? எந்த ஒரு சூழ்நிலை விசுவாசத்தை இழந்து போகாது. ஆண்டவர் எனக்கு செய்துட்டாருங்க, எனக்கு செய்துட்டாரு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவருடைய காலத்துல வாழ்ந்துட்டு இந்த விசுவாசம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ ஆசீர்வாதமாய் கர்த்தர் போனா மறுபடியும் வரும்போது தன் பிள்ளையோடு சந்தோஷமா இறங்கி வந்தான். இங்கேயே ஆசீர்வாதத்தை உறுதி செஞ்சுட்டான். எங்க உறுதி செஞ்ச? ஆபிரகாம் எங்க உறுதி செஞ்சா தன்னுடைய ஆசீர்வாதத்தை? கீழே ஒரு வேலைக்காரங்கிட்ட உறுதி செய்யறேன், நானும் என் பிள்ளைய போய் திரும்பி. இந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் சந்ததியை கொண்டு வந்தது. இங்கே உறுதி செஞ்ச, அங்க உறுதி செய்யல, இங்கே உறுதி செஞ்சுட்டான். நானும் என் பிள்ளையான திரும்பி வருவோன்னு தான் நான் வருவேன், போறோம் வருவேன்னு சொல்லவே இல்லை. விசுவாசம் அவனை கொண்டு வந்தது. நீ விசுவாசித்தீங்கன்னா இழந்தது எதுவோ, தொலைத்தது எதுவோ, விட்டது எதுவோ, போனது எதுவோ கர்த்தர் மறுபடியுமாய் கொண்டு வர அவர் சித்தமான. அதனால நல்லா ஜெபிங்க. உங்க வாழ்க்கை அழகாய் மாறும், ஆச்சரியமாய் மாறும், பிரமிப்பாய் மாறும். இந்த மாறும் தீர்மானமா சொல்றேன், ஒரு பிரமிப்பு உங்க வாழ்க்கையில உண்டாகும். இதை நான் தேடி எடுக்கலைங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் தேடி எடுக்கல, புரட்டிட்டே இருக்கிறேன். என்ன வசனத்தை நீங்க கொடுப்பீங்க? நான் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஒரு அதிசயத்தை செய்யணும். உன் தலையை நான் உயர்த்துவேன்.
எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ அதே இடத்துல இந்த அடிமைக்கு மாத்திரம் ஆண்டவரோடு இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் தீர்மானமா சொல்றேன் சகோதரி, பிரமிப்பான ஒரு ஆசீர்வாதத்துல சோர்ந்து போகாம ஜபத்தோடு இருங்க, கர்த்தருக்குள்ள இருங்க. நான் நீ சொல்லட்டுமாமா, சொல்லட்டுமா? ஆண்டோட தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் பேசும் போதே காதுல சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்றேன். உன் ஜீவன் பல ஜனங்களுக்கு கொடுக்காமல் போகாது. உன் கரம் பல ஜனங்களுக்கு நீ கொடுக்காமல் உன் ஜீவன் போகாது. அது போல தருணத்துல நான் உன்னை கொண்டு வந்துடுவேன். நீ இன்னைக்கு ஒண்ணு இல்லதான், ஒரு நாள் உன்னை தேடி வரும். விடாமல் பற்றி கொண்டு கர்த்தர் உனக்கான கிரீடத்தை கொடுப்பார். ஜபத்துல உறுதியா, ஜபத்துல உறுதியா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகும் சரித்திரமே இல்லை. இந்த விசுவாசம் இன்னைக்கு கேட்டுட்டு அப்படி தாண்டனோட மறந்துடாதீங்க. தயவா சொல்றேன், எங்க போனாலும் இந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரு சப்பானிக்கு இருந்த ஒரு முடவனுக்கு இருந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். புரியுதுங்களா? இந்த விசுவாசத்துக்குள்ள இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலனை கொடுக்க ஆச்சரியமாய் பிரமிப்பாய் மாற்ற அவர் போதுமானது. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.